வணக்கம் நண்பர்களே. அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நினச்ச காரியம் நடக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரம் என்னோட குரு கொடுத்த ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்ட மந்திரம். இந்த மந்திரத்தை நான் சோதித்து பார்த்துருக்கேன். நான் நினச்ச காரியம் கரெக்டாக எனக்கு ஒரு 7 நாள் 8 நாள்லேயே நடந்திருக்கு. இன்னொரு நபர்களுக்கு நம்ம கொடுத்து சோதித்து பார்த்தோம். அந்த நபருக்கு ஒரு 48 நாள் பக்கத்து ஆயிருச்சு. எதனால நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மந்திரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு வேணும், அதை மட்டுமே துல்லியமாக நடத்தி கொடுக்கக்கூடிய மந்திரம். ஒரு உதாரணத்துக்கு, அரசாங்க வேலையில் நீங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை தினந்தோறும் உங்களுக்கு வேலை கிடைக்கணுன்ட்டு பிரார்த்தனை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா 100% வேலை கிடைக்கும். இதே ஒரு பெண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்னு மனசார இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலும் நினச்ச நபரையுமே திருமணம் பண்ண முடியும். சரிங்களா? இதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். சரிங்களா? நீங்கள் என்ன ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை நீங்கள் இது பண்ணிங்கன்னா நினச்ச காரியம் நடக்கும். இந்த மந்திரத்தை எப்போ முத ஆரம்பிக்கிறது அப்படின்னா, பௌர்ணமி நாளில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதற்கு முன்னாடி சிவன் கோயிலில், பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100-150 வருஷம் பழமையான சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு சிவன் கோயிலில் இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லிவிட்டு எனக்கு இந்த வேண்டுதலுக்காக இது பண்ணுறேன்ட்டு இது பண்ணுங்க. ஏன்னா அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது. சரிங்களா? ஒரு திருப்பு இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம். சரிங்களா? எதாக வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசைகள் இருந்தாலும் சரி, அது 100% நடக்கும். இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் மது சூது எது இருக்கக்கூடாது. மெயினாக அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாதுப்பா. சரிங்களா? அது மட்டும் கிடையாது. ஒரு தாந்திரிக முறை என்ன அப்படின்னா, இந்த பாய் தலைவாணி எதையும் வச்சு தூங்காதீங்க. சரிங்களா? பூமியிலேயே நீங்கள் பாட்டு வச்சு தூங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் கொஞ்சம் பவர் அதிகமாகும். சரிங்களா? தெய்வத்தோட இன்னும் இதாகும். உங்களுக்கு நடக்க போகிறதுக்கு முன்னாடியே கனவுகள் தட்டும். சரிங்களா? இதை பற்றி கனவுகள் தட்டும். இந்த மந்திரத்தை ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற நபர்கள் தாராளமாக நீங்கள் சோதித்து பார்க்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்.